எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பான்பராக் ரவி அப்படிங்கிறது அப்படிதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க பேரை விட அந்த கேரக்டர் தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது வந்து வெற்றி சாரை வந்து எனக்கு வந்து அவரே சொன்னார். இப்போ முந்தா நாள் பேசும்போது கூட சொன்னார், என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தீங்க டேனியல் பாலாஜி ரோலுக்கு வந்து நீங்க தான். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வெற்றிமாறன். அந்த சீனை வந்து என்னால இன்னைக்கும் மறக்க முடியாது. அவரோட ரூமுக்குள்ள ஃபுல்லா ஸ்மோக் எஃபெக்ட் தான். ஆமா, ஸோ அந்த ஸ்மோக்கெல்லாம் அப்படி கிளியர் ஆகி பார்த்தா அவர் இருப்பாரு. நான் வந்து அங்கேருந்து ஒரு கையில ரைஃபிள் வச்சுருவோம், வந்து எட்டி உதைப்பேன் சேர்த்து. டேய் என்னடா பண்ற அப்படின்வாங்க அந்த அதிகாரிகளாம். ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ, செம்மையா பண்ணிருக்கீங்க ப்ரோன்னு கிடைக்காது. ப்ரோ உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது ப்ரோ அப்படின்னாங்க தியேட்டர்ல. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஸ்டெப் ஃபாதர் தான் வந்தேன். அவர் ரொம்ப குரூயலான ஒரு பர்சன். இந்த உலகத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்றதுடைய ஒரு கேள்வி, மனித இனத்தின் மேலே நம்பிக்கை போற அளவுக்கு ஒரு 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 மட்டமான ஒரு மனிதர்கிட்ட நான் வந்து நிறைய டார்ச்சர்ஸ்லாம் அனுபவிச்சு வளர்ந்தேன். எங்க அம்மாவை காமிச்சே அந்த மனிதன் வந்து தப்பிச்சுட்டு இருந்தான். நீ வந்து நான் வந்து ஸ்டெப் ஃபாதர்னு சொன்னீங்கன்னா உங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம், உங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி. ஸோ அந்த பாயிண்ட் என்ன ரொம்ப வீக்கராக ஆகிட்டே இருந்தது. நான் இவ்வளோ ஒரு குழந்தைய ஒருத்தன் இவ்வளோ வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கான். அவன் நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய மனிதன்ற போர்வையில் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் கேள்வி கேட்க முடியல நம்ம. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. விசில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் விடுதலை படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்த ஆக்டர் ஆரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஸோ விடுதலை பார்ட் 2 படத்துல உங்களை பார்த்தது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தப்ப கூட நாங்க பெருசா ரியலைஸ் பண்ணல, ஓகே ஒரு கேரக்டர் வராரு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஓகே, பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சீக்வன்சஸ் வரும்போது க்ளோஸ்ல பார்க்கும்போது அந்த ஒரு மீம்ல வரும்ல சார், வெயிட் ஜூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹே இவரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பான்பராக் ரவி அப்படிங்கிறது அப்படிதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்க பேரை விட அந்த கேரக்டர் தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல பாக்குறோம் அப்படிங்கிறது நடுவில் பார்த்திருந்தாலும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல பார்க்கணுன்றது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களை பாக்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு சார் விடுதலை 2? விடுதலை 2 ஆக்சுவலா விடுதலை எங்களுக்கு வந்து இது விடுதலை படம் அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக விடுதலை 1 அதில் வந்து எப்படின்னா இப்போ நம்ம தியேட்டர் வெர்ஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை விட ஜாஸ்தியான வெர்ஷன் வந்து நம்ம ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இருந்தது. அதுலேயும் வந்து தியேட்டரிக்கல் கட்டு டைரக்டர் கட்டுன்னு ரெண்டாக பிரித்து டைரக்டர்ஸ் கட்டில் வந்து மோர் தென் ஒரு 15 மினிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து என்னோட கேரக்டர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்படி விடுதலைக்குள்ள வந்தீங்கன்ற ப்ராசஸ் சொல்லலாமா? காஸ்டிங் ஆஃப் விடுதலை. எஸ் ஷூர். ஆக்சுவலாக வந்து வெற்றி சாரை வந்து எனக்கு வந்து அவரே சொன்னார். இப்போ முந்தா நாள் பேசும்போது கூட சொன்னார், என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தீங்க டேனியல் பாலாஜி ரோலுக்கு வந்து நீங்க தான். ஆமா, அப்போ நான் வந்து அப்படின்ற படம் நடிச்சிட்டு இருக்கேன். எஸ்பி ஜனநாதன் சார் டைரக்ஷன்ல வந்து ஜீவா நடிக்கிற படத்துல நான் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து வெற்றி உங்களை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சூர்யா மூவிஸ்ல படம் பண்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கு போய் பாக்குறேன் வெற்றி சாரை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வெற்றிமாறன். அந்த சீனை வந்து என்னால இன்னைக்கும் மறக்க முடியாது. அவரோட ரூமுக்குள்ள ஃபுல்லா ஸ்மோக் எஃபெக்ட் தான். ஆமா, ஸோ அந்த ஸ்மோக்கெல்லாம் அப்படி கிளியர் ஆகி பார்த்தா அவர் இருப்பாரு அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது நம்ம பண்ண வேண்டிய நேரத்தில் அவருக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து படம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது. ஒரு 6 மந்த் கழிச்சு அடுத்தது இன்னொரு கம்பெனி போகிறாரு, அங்கேயும் லேட் ஆகுது. அப்படியே போக போக நான் வந்து அப்போ வந்து தனுஷ் கூட மறுபடியும் வந்து பரட்டை என்கிற அழகு சுந்தரம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அதே காம்பினேஷன் வேணாம், பரட்டை என்கிற அழகு சுந்தரத்துலேயே வந்து ஒரு மெயின் ரோல் பண்ண நான் வில்லனா, ஸோ அதே காம்பினேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி டிசைட் பண்ணது வந்து அவர் ஞாபகப்படுத்தினார். என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் என்னோட ஒய்ஃபும் நானும் போயிருந்தோம் பார்க்கறதுக்காக. ஸோ அப்போ சொன்னார், ஸோ வெற்றிமாறன் சாருக்கு எனக்கு இருக்கிற ஒரு இது வந்து அங்கேருந்தே இருக்கு, அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே இருக்கு. ஆக்சுவலாக இப்போ யோசிக்கும் போது கிஷோர் சாரோட தம்பி அந்த டேனியல் பாலாஜி கேரக்டர் அவரோட நீங்க வந்து லுக் வைஸ் ஒரு தம்பி ஃபீல் கொடுப்பீங்களோங்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆமா தம்பி அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருந்துருக்கீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க.
என்ன ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றாரு. அப்போ பண்ணிட்டு என் எதிர்க்கே அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்றாரு, இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு அண்ணனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. சோ ஆரியனுக்கு ஏத்த ஒரு அண்ணன் வந்து கிஷோர், அப்புறம் ஆரியன் இல்ல, டேனியல் பாலாஜி வந்தாரு உள்ள. சோ அதான் எனக்கும் இருக்கிற ஒரு இது. அந்த மீட்டிங் அப்போ உங்களோட அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணி இந்த கேரக்டர்ஸ் பத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. என்ன ஆஸ்பெக்ட்ல உங்களை இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணலாம்னு அவர் யோசிச்சிருந்தாருங்கிற விஷயங்கள்லாம். அப்போ வந்து நான் வந்து பான்பராக் ரவியா பண்ணியிருந்தேன். அந்த நார்த் மெட்ராஸோட ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். இன்னொன்னு அந்த படத்துல வந்து அவருடைய ஸ்கிரிப்ட்ல வந்து லாங் ஹேர்ன்றது ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அந்த லாங் ஹேரு, நார்த் மெட்ராஸ், இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுனால ஆரியன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அந்த டைலாக் கூட ஒரு இதனடா சினிமா ரவுடி மாதிரி முடியல வளர்த்துட்டுன்ற மாதிரி, ரவுடி மாதிரி முடி வச்சுட்டு அப்படின்னு கிஷோர் பேசுறது. ஆமா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வெற்றி சாரோட டிராவல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ விடுதலையில தான் சேர்ந்து நடிக்கிறீங்கன்றப்ப அதுக்கு நடுவில் நீங்க மீட் பண்றதுக்கான, பேசுறதுக்கான, சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அமைஞ்சிச்சா? நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணலையே தவிர அவருடைய படங்கள் வந்து எல்லாரும் மாதிரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வட சென்னையெல்லாம் வந்து எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. தியேட்டர் போய் அத்தனை முறை பார்த்துட்டு இருந்தேன் அந்த படத்தை. அதே மாதிரியே ஓடிடிலையும் நிறைய முறை பார்ப்பேன். அவருடைய பயங்கரமான ஃபேன் நான். ஆனால் அடிக்கடி போய் ஒருத்தரை வந்து எனக்கு வந்து போய் நிற்கிறதுக்கு வந்து ஒரு சங்கடமாக இருக்கும். அவங்கள வந்து ஒரு கிரியேட்டரை வந்து எனக்கு பண்ணுன்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களோட கிரியேஷன் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னா, அது ரைட்டாக ராங் என்னோட பர்ஸ்பெக்டில் அது இருக்கும். அவருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக வேணும்னா கூப்பிட போகிறாரு அப்படின்றதுனால நான் ரொம்ப அப்படி கான்ஸ்டண்ட்டாக டச்சிலலாம் இருக்க மாட்டேன். வட சென்னையை முடிச்சுட்டு அவரோட ஏடியோட மேரேஜில் மீட் பண்ணோம். அப்போ வந்து என் மிஸ்ஸஸ் வந்து அவர்கிட்ட பேசினாங்க, சார் உங்களுக்கு வந்து இவர் வந்து பயங்கரமான ஃபேனு, ஆனால் நீங்கள் ஏன் சார் இவர் இன்னும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ வந்து சொன்னார், இல்லை கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன், கண்டிப்பாக. அந்த இடத்துல வந்து ஒரு எல்லாரும் ஒரு எஸ்கேபிசத்தில் ஒரு பதில் சொல்லுவாங்களே, கண்டிப்பா நல்லா, அந்த மாதிரியான ஒரு பதிலாக தான் இருந்தது அது. ஆனால் அதை வந்து உள்ள அவருக்கு வந்து போய் சரி இந்த படத்தில் ஆரியனுக்கு வந்து அதுவும் சொன்னார், ஆரியன் இது வந்து ரொம்ப சின்ன ரோல் தான், இது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து சின்னது பெருசு, சின்ன படம் பெரிய படம், அது கிரியேஷனில் அது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி வந்தது தான். ஓகே. பட் சின்ன கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சீன் வந்தாலுமே நோட்டிசபிளாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர், சூரியும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வரும்போது ஒரு மாதிரி எகத்தாளமாக ஒரு மரியாதை செலுத்துங்கடா, வணக்கம் வைங்கடான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது, அது மாதிரி சின்ன சின்ன மேனரிசம் மூலமாக அந்த கேரக்டர் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டரை உங்ககிட்ட சார் சொன்னதும் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதும், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஒரு கிரியேட்டருடைய விஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். நம்ம அது வந்து என்னோட பார்ட்டிஃபிகேஷன் நான் நிறைய பண்ணணுன்ற அந்த மைண்டே கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் வந்து எப்படி வந்து எவ்வளோ திமிர் பிடிச்சவன்னு காட்டுறதுக்கு அவர் எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அங்கேருந்து ஐயா வராரு, ஒரு இவரை விட உயர் அதிகாரி, ஏய் சல்யூட் கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறதுலையே இவருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த அவர் மேலே இருக்கிற ஈகோ இவனுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி நான் பெருசாலாம் எதுவும் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருந்தேன். வெற்றி படம் பண்ணுறோம், நம்ம அதுக்கு என்ன தேவை, நம்ம ஸ்பான்டேனியஸாக ஆன் ஸ்பாட்டில் என்ன சொன்னாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூடில் இருக்கணும் நம்ம. அவ்வளோதான் நான் எனக்குள்ளே நான் ப்ரிப்பேர் ஆனது. அந்த போலீஸ் கேரக்டர் இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், இதை பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை. ஆன் ஸ்பாட்டில் நம்ம எதுக்கும் ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணுன்றது தான் நான் ரெடியாக. ஒரு படம் கமிட் ஆகிறோம், சின்ன கேரக்டர்னு சொல்கிறாங்க, இத்தனை நாள் கால்ஷீட் இருக்கலாம், நம்ம போய் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் இந்த படம் விடுதலை படம்ன்றப்போ சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறாங்க, அப்புறம் அது சரியில்லைன்ட்டு வேற ஒரு மலை பார்க்குறாங்க, மல்டிபிள் லொகேஷன்ஸ் ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க, படம் பெருசாகிட்டே போகுதுன்றது இருக்குல்ல. நீங்கள் சின்னதாக ஒரு இமேஜின் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க, பெருசாகிட்டே போயிடுச்சு இல்லை, அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து 3 days தான் வந்தது. அப்போ தான் இந்த பாயிண்டெல்லாம் சொல்கிறாங்க, 3 days தான், ரொம்ப சின்ன கேரக்டர் தான் அப்படின்றாங்க, நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்றது. அது 3 daysன்றது அப்படியே ஒரு 40 days எக்ஸ்ட்ரா ஆச்சு. நம்ம படத்தில் பார்த்த காட்சிகள் ரொம்ப குறைவு தான், என் சம்மந்தப்பட்ட காட்சிகள். இன்னும் ரொம்ப நல்லா இருந்த காட்சிகள்லாம் நிறைய இருந்தது. ஸோ அது வராதது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். பட் அங்கே நடிக்கும் போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, அதை நான் டப்பிங் பண்ணும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த கேரக்டர் அப்படின்னாலே நம்ம உள்ளே போகிறது, அது 3 நாள் கேரக்டரோ 30 நாள் கேரக்டரோ, அதை நம்ம எவ்வளோ உயிர்ப்பாக பண்ணுறோம். ஒரு நாள் கேரக்டர் சார், ஒரு ½ டே தான் சார் ஒர்க் வரும். சில படங்கள் இருக்குது,
சார் மேக்ஸிமம் முடிச்சிட்டோம், திடீர்னு ஒரு அந்த ஒரு கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். ஒரு ஹாஃப் டே ஒர்க் வரும்னால தாராளமாக பண்ணலாம் அது. ஏன்னா அது கிரியேஷனில் அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட்னு நினச்சனால தான் அதில் கூப்பிடுறாங்க. அதனால் அந்த 3 days கேரக்டர் 30 days கேரக்டர்ன்றது கிடையவே கிடையாது. இப்போ பார்ட்டில் எனக்கு ரொம்ப முக்கியமாக பிடிச்சிருந்த சீன் அப்படின்னு சொன்னால், அந்த செக் போஸ்ட் கிட்ட வாத்தியாரோட ஆட்கள் வந்து ரெக்கவர் பண்ணுற அந்த ஒரு காட்சி ஒன்று இருக்கும். பயங்கரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சீனோட ஸ்டேஜிங். என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அது வரைக்குமான படத்தில் அந்த சீன் தான் ரொம்ப முக்கியமான சீன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நிறைய நரேஷன் ஸ்டோரி டெல்லிங் அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இங்கே தான் ஒரு பெரிய ட்ராமா நடக்க போகுதுன்றது வந்து சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த சீனோட மேக்கிங் ப்ராசஸ் பற்றி அந்த சீனில் வந்து மேபி இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் இன்னும் கூட டீட்டெயில் வரும். ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து சேதுபதி எனக்கு Day 1 ஷூட்டே வந்து நைட் எஃபெக்ட்டு நல்லா ஃபுல்லாக போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டாங்க. அப்படியே வேற ஒரு ஆளாக மாறி நிற்கிறேன். அப்போது விஜய் சேதுபதியை வந்து சேத்தன் வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் என்னோட செக் போஸ்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராரு. அந்த கவர் பண்ணியிருப்பார் விஜய் சேதுபதி ஃபுல்லாக. வந்துட்டு அவங்க ஏதோ கேள்வி சேது வந்து சொல்லுவார், என் கண்ணை கட்டிட்டீங்க, ஆனால் இந்த காட்டுக்கு கண் இருக்காது, உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் சொல்லி இப்படி ஆரம்பித்து பேசுவார். நான் வந்து அங்கேருந்து ஒரு கையில் ரைஃபிள் வச்சுருவோம் வந்து எட்டி உதைப்பேன். சேது எட்டி உதைச்சிட்டு டே 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 என்னடா பண்ணுற அப்படின்வாங்க அந்த அதிகாரிகளாம். யார் சார் ஒரு அக்யூஸ்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்வோம். அப்போ அந்த அவர் சர்தார் சத்யா இருக்கார்ல, அந்த போலீஸ் ஒரு ஏய் உன் வேலையை பாடுறா அப்படின்னாரு. ஐயா இதாங்கய்யா என் வேலை அப்படின்னு அந்த நக்கலா சொல்லுவேன் நான். ஓகே ஓகே. ஆல்ரெடி உங்க 2 பேருக்கு அவர் வந்து சேத்தன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் வந்து சத்யா வந்து ஏய் படா கம்மிட்டு அப்படின்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இப்போ இதுக்கப்புறமா தான் அவங்க டிராவலிங் வந்து போவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லீடு கொடுத்துருவாரு, இந்த மாதிரி ஒருத்தன் என்னுடைய ஏரியால நம்ம இருக்கோம், அவன் இப்படி பட்டவன். அப்போ வந்து சூரிய கிட்ட கேட்பான் நான், யார் அவன் வாத்தியார் இவனா அப்படின்னு பார்த்து வச்சுப்பேன். ஸோ அந்த சீக்வன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம், என்னுடைய கேரக்டர். அதுக்கப்புறம் வந்த பிறகு சேத்தன் வந்து அப்செட்டாக வராரு. வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாரு, என்னை வந்து இது பண்ணிட்டான், அசிங்கப்படுத்திட்டான், என் வாயிலே உண்மையை சொல்ல வச்சுட்டான். அப்போது உயிரோட கீழே போனால் தானே அழகாக பண்ணி காட்டுவார் வெற்றி. ஆரியன் ரொம்ப ஷட்டிலாக சொல்லுங்கள், ரொம்ப ஷட்டிலாக சொல்லுங்கள், ரொம்ப ரகசியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற அந்த சீக்வன்சஸ் தான் அது. உங்கள் கண்ணு கொடுங்கன்ட்டு அவருக்கு தலையில் கை வச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சமாக வந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இருக்குல்ல. ஆமாம், இதெல்லாம் வச்சு வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வச்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு சீனோ ஒரு டைலாகோ படிக்கிறப்ப உங்களுக்கு மைண்டில் ஒரு விஷுவல் ஓடும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சார் சொல்லி காட்டுறப்ப டைலாக் பேசி காட்டும்போது அவர் ஒரு வெர்ஷன் சொல்லுவார், ரெண்டுத்தையும் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்றீங்களா? அந்த ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும் உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு சீன் எடுக்கிறாரு, Day 2 Day 3ல வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. Day 2 Day 3ல ஒரு முக்கியமான சீன் ஒன்று எடுக்கிறாரு. இவன் எப்படிப்பட்ட ஒரு ஒஸ்டான ஒரு மனுஷன் இவன் அப்படின்றத ஒரு சீனாக எனக்கு வந்து எடுக்கிறாரு. அதான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீன். அது நான் போய் நடித்தது ஃபர்ஸ்ட் சீனாக இது இருக்கலாம், ஆனால் எனக்கு இன்ட்ரடக்ஷன் வச்சுருந்தார் ஒரு சீனு. இவன் இந்த இடத்துல அதிகாரங்களை எப்படி மீறக்கூடிய ஒரு மனிதன், இவன் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எந்த அளவுக்கு கேவலமான செயல்களில் செயல்கூடிய ஒருத்தன்ற ஒரு சீன் வச்சிருப்பாரு. ஸோ அந்த சீனில் வந்து என்னை அறியாமையே ஒரு வில்லன் எனக்குள்ளே வரான். அந்த காட்சியை கேட்டவுடனே ஒரு வில்லன் அப்படின்னு நான் வில்லனாக மாறுறேன். வில்லனாக மாறி கொஞ்சோண்டு ஓவர் ஆக்ட் வருது எனக்குள்ள. அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணுவோம், நம்மளை அறியாமையே அது வரும். நம்ம பார்த்த சினிமாக்கள் நம்ம இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். அப்போது அவர் வந்து ஆரியன் அவ்வளோலாம் வேணாம் ஆரியன், சாதாரணமாக வாங்க, சாதாரணமாக பேசுங்க, சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சாதாரணமாக நீங்களாவே இருங்க அப்படின்னும் போது ஓ சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பேன், அந்த யூனிஃபார்மை ஷர்ட்டை மட்டும் எடுத்து விட்டுருப்பேன், கொஞ்சம் ஒரு இதுவாக இருப்பேன். நான் 4 பட்டன் கட்டி விட்டுட்டு உள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதனால அப்படி வந்து நான் அதை சாதாரணமாக பிஹேவ் பண்ணாலே போதும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட கிடைச்சது. நம்ம எஃபோர்ட்டே போட சில நேரத்தில் எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம எஃபோர்ட் பண்ணவே வேணாம் அதுக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட கிடைச்சது. அதனால் லைஃப் லாங் வெற்றியை வந்து மறக்கவே முடியாது. ஒரு நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல,
அது கதாபாத்திரங்கள்கிட்டயும் அது இருந்தா போதும், ஓகே எக்ஸ்ட்ரா பண்ண வேணாம் அவங்க அப்படின்னு. அடுத்ததா வாத்தியார் விஜய் சேதுபதி அவர்கள், அவரு கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சேது வந்து ரொம்ப நல்ல தனி மனிதனாவே ஒரு நல்ல எல்லாரு கூடயும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதன். அவர் யாரையும் பார்த்து அவங்கள அவாய்ட் பண்ணணும், அவங்க இருக்காங்களா அவங்கள அவாய்ட் பண்ணணும், இவர்கிட்ட பேசணும் அவங்கள அவாய்ட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் மைண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பா சகஜமா சிரிச்சு பேசக்கூடிய, ஆரியங்கிட்டையும் நல்லா பேசுவார், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இந்த படத்துல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எல்லா நடிகர்களும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு இடம் கிடைச்சது இந்த படத்துல. என்னன்னா கேரவன் கிடையாது, நடந்து போகவே கஷ்டம், அங்கே லைட்டை தூக்கிட்டு போகிறது அதெல்லாம் பெரிய கஷ்டம், அதனால் கேரவன் கிடையாது. இன்னொன்று உச்சி மலை காடு, அதனால் செல்ஃபோன் கிடையாது. எல்லாரும் வந்து ஒரு பாறையில் கிடைச்ச இடத்துல உட்காந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நான் வந்து முன்னாடி வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து முன்னாடி பிரபு சார் சத்யராஜ் சார் ஹீரோவாக இருந்தப்போ நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கும்பலாக மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க, எங்கள் சாப்பாடு ஒன்றா சாப்பிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு விடுதலையில் கிடைச்சது. அப்போ நம்ம சேது கிட்ட, சூரி கிட்ட, சேத்தன் சார் கிட்ட, பாலஹாசன், சுந்தர், சத்யா, இன்னும் நிறைய பேர், வைரமுத்து, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் கூட ஒருத்தர் வந்து நம்ம வந்து கனெக்ட் ஆக முடியுது, ஷேர் பண்ணிக்க முடியுது எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அந்த மாதிரி சேது அதில் வந்து சேது வந்து என்ன ரொம்ப கேரிங்காக இருப்பார். இது சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இது பண்ணுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்றதை அவர் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து சேது. சூப்பர் சூப்பர். அந்த காட்டில் ஷூட் பண்ணதை பற்றி சொன்னீங்க, செல்ஃபோன்ஸ் இருக்கா எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்படியான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, நடிக்கிறது, ஒரு சினிமா உருவாக்குறதுன்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அதில் இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படின்னு சொல்லுவீங்க? ஒரு காடே கஷ்டமான ஒரு விஷயம், அதில் இரவு, இது ரெண்டுமே வந்து இப்போ எனக்கு ஒரு நடிகனா என்ன ஆச்சுன்னா அட்டைப்பூச்செல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் காலில். நம்ம இங்கே சந்தோஷமான விஷயங்களை நம்ம பேசுகிறோம், இங்கே வந்து நாங்கள்லாம் குரூப் ஆஃபான்னு பேசுவோம். இது எதுக்கு நடுவில்னா காலில் வந்து அட்டைப்பூச்சி ஏறிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து அப்படின்ட்டு அதை எடுத்து போடுறது, அவர் காலில் அங்கே ஏறிட்டு இருக்கோம். ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார் உதயான்ட்டு, அவருக்கு வந்து இங்கே வயிறு முழுக்க வேற ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம். அப்படியே வயிறு ஃபுல்லாக ஏதோ ஒரு பெரிய அடையாளங்கள் இருந்தது. என்னங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி காட்டில் ஷூட் பண்ணுறப்போ ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு. இப்போ இதை பார்த்து எடுக்கணும். இதில் என்னென்ன அட்டைப்பூச்சி வந்து உங்களுக்கு கடிக்க தெரியாது. ஆமாம், நீங்களா பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா அங்கே அதோடைய சோடு மட்டும்தான் இருக்கும், அது கீழே விழுந்த பிறகு அதோடைய சோடு மட்டும் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த மாதிரி காட்டில் ஷூட் பண்ணும்போது நம்மளுடைய உழைப்பை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய வெற்றி சார் சொல்லியிருக்காரு. இதில் உழைச்ச ஒவ்வொரு 10 படத்துக்கு தேவையான உழைப்பை வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அது நிஜம். எல்லாருமே அந்த நம்பிக்கை, ஒரு இயக்குனர் மேலே இருக்கிற அவருடைய விஷுவல் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, எல்லாருமே வந்து அது யாருமே கஷ்டன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போனோம். ஏன்னா இதுக்காக தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமை கொடுக்கறதுக்காக தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ அது கிடைச்சது வந்து அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஹாப்பினஸ் தான். நிச்சயமாக. விடுதலை ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி சார் விஷயம் சொல்லியிருந்தாரு. வெற்றிமாறன் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் நான் 4 வருஷம் படிச்சு வாங்கின டிகிரி தான் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி உங்களுக்கு வந்து வெற்றிமாறன் சார் கிட்ட நான் இது கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? சும்மாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால எதை சொல்லலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த லைட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு பாதை இல்லாத ஒரு இடத்துல பாதையை நம்ம உருவாக்கி நடந்து போகிறோம். அப்படி இருக்கும்போது கிளைகள் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து இப்படி முகத்துக்கு நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்மளை அறியாமையே அதை வந்து உடைச்சிட்டு, ஏன்னா அடுத்து நிறைய பேர் வர போகிறாங்க, இது வந்து தொந்தரவாக இருக்குன்னு உடைப்போம்ல, உடைக்கும் போது அதெல்லாம் யாருமே உடைக்கக்கூடாது, நீங்கள் குனிஞ்சு வாங்க அப்படின்னு அந்த ஒரு இது இருக்குல்ல, காட்டை தொந்தரவு பண்ணாமல் நம்ம படப்பிடிப்பு நடத்தணும், நம்ம வசதிக்காக இன்னைக்கு இருக்கிற கிளைகளை உடைச்சி விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளை அறியாமே சப்கான்ஷியஸில் பண்ணுவோம். இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன கேள்வியே கிடையாது, உடச்சி போட்டு போயிட்டே இருப்போம் நம்மள ஒரு பாதையை உருவாக்கிட்டு. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி படம் முடிஞ்சு அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போயிருந்தேன். ஆஃபீஸ் போன அன்றைக்கி வந்து அவர் வந்து ரொம்ப நாள் தூங்கானால படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அன்றைக்கி வந்து கொஞ்ச நாள் தூங்கிட்டு இருக்காரு, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃபீஸில். அப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து வராண்டால, அப்புறம் வந்து இங்கே ஹாலில் வந்து காலு கீழே படுத்துக்கிட்டு இருக்கு. என் காலு கீழே இப்படி ஒரு டாக் வந்து தூங்கிட்டு இருக்கு, ஸ்ட்ரீட் டாக். நான் பார்க்குறேன், அதுக்கு ஒரு துளி பயம் கூட இல்லை. ஒரு மனிதனுடைய வந்து கீழே படுத்துட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பான உணர்வை வந்து நிஜமாக நான் இதை ஃபீல் பண்ணேன்.
ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் டாக் வந்து அழகாக இவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கு, இன்செக்யூர்டாகவே இருக்கும் டாக்ஸ் எல்லாம். ஆமாம் அப்படின்னு அலர்ட்டாகவே இருக்கும். இவ்வளோ தூங்கிட்டு இருக்குன்னா அப்போ இது ஒரு இடம் வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா அது உணர்ந்திருக்குன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வெற்றி சார் மீட் பண்ண மாடியில் போனால் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுன்னே வந்து மருந்துகள்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து ரெகுலராக இன்ஜெக்ஷன் பண்ணுறது, மருந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி வச்சு அந்த ஹால் முழுக்க அந்த டாக்ஸ் வந்து ஃப்ரீயாக புழங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம நாய்களை வாசலோடு நிறுத்தணும், அது ஏதோ ஒரு சில மைண்ட் செட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனா நம்ம வந்து அந்த ப்ரீடு ஹைப்ரீட்லாம் வாங்கிட்டு வந்து அதை வீட்டுக்குள்ளே வச்சு சாதாரண தெரு நாய்களை அழகாக வந்து ஆஃபீஸ்க்குள்ளே அனுமதிக்கிற அவன் அந்த டாக்ஸுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை நான் அதை பார்க்கும்போது அவருடைய மனநிலை வந்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த உலகத்தில் படத்தின் மூலமாக மட்டும் இந்த கருத்து பேசுறது முக்கியம் இல்லை, நிஜத்திலேயே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் சரி சமம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான், ஒரு உயிருக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றத நான் வந்து அவர்கிட்ட நீ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் வந்து கற்றுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்று தான், எல்லா உயிர்களும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான், இல்லை எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்படின்ற உணர்வை வந்து எனக்கு தந்தது. ஈக்குவாலிட்டின்றத படத்துல மட்டும் பேசாம லைஃப்லயும் அப்ளை பண்றாங்க. கரெக்ட். அது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க நம்ம மனிதர்களுக்கு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அது எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான் அப்படின்ற ஒரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் விடுதலை வந்து ரொம்ப ஸ்பெஷலான படமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ்லாம் வந்து என்னன்னா, ஒரு வில்லனுக்கு கிடைக்கிற இது என்னன்னா, ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ, செம்மையா பண்ணிருக்கீங்க ப்ரோன்னு கிடைக்காது. ப்ரோ உங்களை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது ப்ரோ அப்படின்னாங்க தியேட்டர்ல. ஸோ அதை நம்ம வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கிடைச்சது. எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க, நான் நினைச்சேன் ரொம்ப கம்மியாக வந்திருக்கடா நம்ம சீனு, ஏதாவது நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா, அவங்க மனசில் நம்ம பதிஞ்சிருப்போமா, பத்துமா இந்த சீன்லாம் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் வந்து கால் பண்ணி நம்மளை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெளியில் போகும்போது பார்த்தேன் சார், விடுதலை பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இவ்வளோண்டு வந்ததுக்கே வந்து இவ்வளோ கிரெடிட் கிடைக்குதே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. நிச்சயமா என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, மச்சான் இவருடா பான்பராக் ரவியா பார்த்தோம்ல அப்படி அந்த விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணி யாருமே மறக்கல அந்த கேரக்டர். உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலுமே நடுவில் சின்ன சின்ன படம் பார்த்தாலும் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரிலேட் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா 90ஸ்ல வந்து பயந்த ரசிச்ச ஒரு வில்லன் கேரக்டர் அப்படி இப்படின்னா சொல்லலாம் அந்த டைம்ல 90s கிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. அப்படி யோசிக்கும் போது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இவரையும் தொடர்ந்து நடிக்கலாமே, எப்படி சொல்றது, இப்போ நிறைய பேர் பேசுகிற விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் வில்லன்களுக்கு பஞ்சமா இருக்குங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க. பேன் இண்டியாங்கிறனாலே அதனால தெரியல, நார்த் இந்தியாவிலேருந்து வேற ஊர்லேருந்து வேற லாங்குவேஜ்லேருந்து வில்லன் இறக்கிட்டே இருக்காங்க. ஊரில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ஆக்டர் இல்லையே. இப்போ நாசர் சார் கம்மியாக தான் பண்ணுறாரு, பிரகாஷ் ராஜ் சாரும் கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் உங்க மாதிரி அப்பியரன்ஸோட உங்க பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த இடத்துக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம். அதுக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? நடுவில் வந்து நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இருந்தது. என்னென்னா, நான் வந்து என்னோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய ஒரு 2 வயசுலேருந்து என்னுடைய கிட்டத்தட்ட நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஸ்டெப் ஃபாதர் கிட்ட தான் வளர்ந்தேன். அவர் ரொம்ப குரூயலான ஒரு பர்சன். இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்றதுடைய ஒரு கேள்வி, மனித இனத்தின் மேலே நம்பிக்கை போகிற அளவுக்கு ஒரு 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 மட்டமான ஒரு மனிதர்கிட்ட நான் வந்து நிறைய டார்ச்சர்ஸ்லாம் அனுபவித்து வளர்ந்தேன். ஸோ அதனால் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். ஓடி வரும்போது நான் நினைக்கிறேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்னைக்கு போகலாம், சென்னையில் போய் நம்ம நடிகனாயிடலாம். எந்த தகுதியுமே இல்லாமல் ஏதோ நம்மளுடைய உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது. 9th படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து நம்ம சென்னைக்கு போயிட்டு நடிகனாயிடலான்ட்டு நான் வந்தேன். ஹோட்டல்ஸ்லாம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி அப்புறம் அப்படியே எனக்கு வந்து சினிமா ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் போவேன், வெளியில் அனுப்புவாங்க. இது எல்லாரும் சொல்கிறதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து ஒரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்து ரூம் எடுத்து அதுக்கப்புறம் டேரக்டர்ஸை ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து, ஃபஸ்ட்டு போனோடனே யாரும் எங்கேயும் உள்ளே விட மாட்டாங்க, நம்மளுடைய அப்பியரன்ஸே இருக்காது, அறிவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் கஸ்தூராஜா சார், தனுஷோட அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக, அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து குகன்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஸ்தூராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து செல்வராமன் சாரோட அசிஸ்டன்ட். அவர் வந்து நீங்கள் வாங்க, நம்ம ஆஃபீஸில் உங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கஸ்தூராஜா சார் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு வந்து தனுஷ்க்கு வில்லனா நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் என்ன அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படம் தயாரிப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சின்ன மனக்கசப்பால் அது ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு. நான் அந்த படத்துடைய ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்லாம் வாங்கி என்னுடைய ஆல்பம் ஒன்று பண்ணி வச்சு எல்லா டைரக்டர்ஸ்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு வச்சுருப்பேன். அப்படி பார்த்து பான்பராக் ரவியா திருப்பாச்சியில் வந்து என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாரு இயக்குனர். பார்த்துட்டு
நேரில் கூப்பிட்டா ஆள் வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்கும் எனக்கு, ஆனால் ரொம்ப லீனாக இருப்பேன், எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் ஏற்றுங்கன்னு சொல்லி அப்படி உருவானது தான் அந்த பான் பராக் ரவி. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வயது பதிவுகள் வந்து நம்ம அறியாமல் மறுபடியும் ஒரு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சது. நான் மறுபடியும் அந்த மனிதரை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சந்திக்கும் போது அப்படியே எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறேன். நான் வந்து யார்கிட்டையுமே சரியாக பேச மாட்டேன், அப்போ யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் யார்கிட்டையும் பெருசாக கனெக்ட் ஆக மாட்டேன், ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன் நான். அங்கே 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம என்ன பேசுறது அவங்கக்கிட்ட, எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், தனுஷ் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் படம் பண்ணும்போதெல்லாம் பேசுறதுக்கே ஒரு சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ஒரு பாதுகாப்பாற்ற தன்மை, யாரையுமே நம்ப முடியாத ஒரு மனிதனாக நான் எனக்கு வந்து ஒரு இது இருந்தது. அதெல்லாம் என்னைக்கு வந்து இப்போ சமீபத்தில் எங்கள் அம்மாவுடைய இறப்புக்கு பின்னாடி எங்கள் அம்மாவை காமிச்சே அந்த மனிதன் வந்து தப்பிச்சிட்டு இருந்தான். நீ வந்து நான் வந்து ஸ்டெப் அதன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு தான் அசிங்கம், உங்கள் அம்மாவுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி. ஸோ அந்த பாயிண்ட் என்ன ரொம்ப வீக்கராக ஆகிட்டே இருந்தது. நான் இவ்வளோ ஒரு குழந்தைய ஒருத்தன் இவ்வளோ வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கான். அவன் நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய மனிதன்ற போர்வையில் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் கேள்வி கேட்க முடியல நம்ம. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அவன் அம்மா காமிச்சு தப்பிக்கிறான். ஸோ அப்போ தான் நான் உணர்றேன், அம்மாவுடைய இறப்புக்கு பின்னாடி அவனை சில கேள்விகள்லாம் கேட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு நிம்மதி வருது. அப்போ தான் தெரியுது, நம்ம வந்து எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் நம்ம தேட முடியும். நான் அவங்ககிட்ட என் தன்னம்பிக்கையெல்லாம் இழந்துட்டு நான் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது 1000 புத்தகங்கள் படித்தாலும் எனக்கு தன்னம்பிக்கை வராது. நான் எங்கே ஒருத்தனை பார்த்து பயந்தனோ, எங்கே ஒருத்தன் வந்து ஒரு குழந்தைய வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணானோ அவனை நான் நேராக பார்த்து சில கேள்விகள் கேட்கும் போது தான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஸோ அந்த நிகழ்வு வந்து இப்போ சமீபத்தில் தான் நடந்தது. அதனால தான் என் மைண்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தேன். இப்போ வந்து எல்லாமே கிளியர். என்னைக்கு வந்து வெற்றி சாரோட படத்தில் நான் போய் பண்ணணும், அப்போ வந்து நான் வந்து பீட்டர் என் மாஸ்டர் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துருந்தாரு. நான் எனக்கும் சேதுக்கு இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸு, இன்னொரு ஃபைட்டு இருந்தது, அது வந்து ஸ்டன்சிவா மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நம்மளுடைய ஃபுல் பாடி ஒர்க்கும் அதில் வந்து இருக்கணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து இன்னும் நம்ம ஏதாவது இந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே மார்ஷல் ஆர்ட்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months கலரியில் போயிட்டு இருந்து ரெசிடென்ஷியல் கிளாஸ் எடுத்து அங்கே கலரி பண்ணுது, கலரி ஃபைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து யோகா பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மென்டலி ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு நான் இப்போது 100% ரெடியாக இருக்கேன்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்குள்ள கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சூப்பர் சார். ரொம்ப சாதாரணமாக கேட்டுறோம், ஏன் தொடர்ந்து பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ரிலீஸ் ஆகி இப்படியான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி கடந்து வர்றதுக்கு உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போர்ட்டிங்கான சிஸ்டம்ன்றது வந்து ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்ம வந்து நிச்சயமாக இந்த மாதிரி இவ்வளோ வாழ்க்கை வந்து ஒருத்தனுக்கு இவ்வளோ பெயின் கொடுத்துருக்குன்னா நிச்சயமாக அவன் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு தான் அதனால தான் அது நடந்திருக்குன்ற மாதிரியான உணர்வு தான். இதை பார்த்துட்டு இருக்கிற பீப்புள்ஸ் கூட சொல்கிறேன், பசங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்களுடைய வில் பவராக மாறி உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகுன்றது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தது. அன்றைக்கி அந்த பீரியட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு பரிபூர்ணமான ஒரு லைஃப்பை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் சப்போர்ட். நம்மளுடைய நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம சினிமா மேலே வச்சிருக்கிற பாசம் இருக்குல்ல, சினிமான்றது ஒரு தாய், அது மேலே வச்சிருக்கிறோம்ல ஒரு பாசம், இது நம்மளுக்கு பிடிச்சி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதில் தோல்விகள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இன்றைக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் சினிமாவுடைய லவ் தான் என்னை வந்து எனக்குள்ள இருக்கிற ஒரு சப்போர்ட்டை நான் பார்க்குறேன். சூப்பர் சார். ஸோ எல்லாத்தையும் கடந்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த ரவுண்டில் உங்ககிட்ட இருந்து? அடுத்த ரவுண்டில் வந்து அது இயக்குநர்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு நடிகன்றவன் வந்து சாதாரணமாக இருந்தால் போதும், நான் இந்த ரோல் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுத்தாலும் ஒரு இயக்குனருக்கு 100% உண்மையாக இருக்கணும். அவர் என்ன மாதிரி சீன் வச்சுருக்காரு, இவன் யார் இந்த கதையில், அதுக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நான் நல்லவன் என்னை விட நல்லவன் யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு அந்த கதையில் அவரை கொண்டு போக முடியும். கெட்டவனா ஐயோ ஒஸ்டடாக அப்படின்ற அளவுக்கும் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இயக்குனர்கள் கையில் அவங்களோட கிரியேஷன், அவங்களுடைய ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான். ஓகே சார். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திருப்பாச்சியில் விஜய் சார் இருக்கட்டும், தனுஷ் சார் கூட 2-3 படம் நினைக்கிறேன் பண்ணி. ஆமாம்மா, ட்ரீம்ஸு, பரட்டேன்கிற அழகு சுந்தரம், மாப்பிள்ளை இல்லாமல் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸோட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திரும்ப யாரோட படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஆசைகள் இருக்கா சார்? எனக்கு வந்து ஆக்டர்ஸ்ன்றதோட டேரக்டர்ஸ் கிட்ட நல்லா ஒர்க் பண்ணோம். புது தாட் ப்ராசஸோடு இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணோம். அவங்க அந்த கேரக்டரை வந்து உருவாக்குறதுக்கு எத்தனை நாட்கள்
எத்தனை நாள் அந்த அந்த சீன் அவங்களுக்குள்ள ஓடி இருக்கும், இந்த கேரக்டர் வந்து இப்படி மோல்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லேயரில் ஒன்று ஒர்க் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் லேயர், தேர்ட் லேயரில் வந்து அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ டேரக்டர்ஸ் கிட்ட நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான். சார் உங்களோட இந்த சினிமா ஜேர்னியில் வந்து இண்டஸ்ட்ரியிலே இருக்கட்டும், பர்சனல் லைஃப்லேயே இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால தான் என்னால் இதை கடந்து வந்திருக்க முடியுது, இவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? நிச்சயமா ஆமாம். நம்மளை வந்து ஒரு தரப்பு எதிர்த்ததுன்னா நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட ஃப்ளாட்மேட்டில் வந்து மீட் பண்ண டாக்டர் அமரீசன், அவர் வந்து பீடியாட்ரிஷியன். அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக பேசுகிற ஒரு மோட்டிவேட்டராகவும் இருந்தார். அமரீசன் சொல்லலாம். அப்புறம் என்னோடய ஃப்ளாட்மேட்டு பாலா அவர், அப்புறம் என்னோடய ஸ்டெப் சிஸ்டர், அவங்க வந்து அவங்களோட ஓன் பிரதர் மாதிரியே என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. சமயத்தில் வந்து இந்த எக்கனாமிக்கெலாம் நான் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய பேருடைய அப்புறம் யோகா மாஸ்டர், நான் வந்து இன்னைக்கு ஃபிசிக்கலாக நான் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா வந்து யோகா மாஸ்டர் முத்துக்குமார்னு இருக்காரு. அவர் வந்து நீங்கள் 4:30 மணிக்கு வந்தாலும் சரி சார், மார்னிங்கு நான் உங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸ்டண்ட்டு பர்சன் இபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னை வந்து ஃபைட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்றதால இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். அதேமாதிரி யார் பேரையா சொல்லாமல் இருந்தால் என் மனசில் இருக்காங்க, உதட்டில் வரலன்னு எடுத்துங்க, அதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார், நிச்சயமாக நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. அதை தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, பார்க்குற நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு 100% ரெடி ஆகிருக்கீங்க. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக பர்ஃபார்மராக உங்களை பார்க்க ஆசைப்படுறோம். அது எல்லாத்துக்குமே விசில் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். விசில் சேனல் வந்து என்னை வந்து இந்த நேரத்தில் விடுதலை 2 வந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணது வந்து என் கருத்துக்களை நான் மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை பேசுறதுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்த விசில் சேனலுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமரா பார்த்து பேசலாம் இல்லையா, மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட பேசின நேரம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சார். ஆமாம், ரொம்ப கேஷுவலாக கனெக்ட் ஆனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.